இங்க ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது பாடம் எடுக்க வந்த சாருக்கு சொட்டத்தலையா இருக்கு. அதனால போர்ட்ல ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சு வச்சு அவரை கலாய்ச்சி விட்டுறான். ஆனா இவனை அங்க இருக்க யாருமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இவனுக்கு முடியலாம் நிறைய இருக்கும். அதனால இவனை சின்ன ஷாருக்கான் தான் கூப்பிடுவாங்க. அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் இவன் கூட பேசுறதுக்காக விருப்பப்படுறாங்க. பட் அந்த கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, பார்க்க கருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவும் கலாச்சிட்டு இருப்பான். ஒரு நாள் இந்த பொண்ணோட சயின்ஸ் நோட்டை வாங்கி அதில் இவனோட லேபிளை ஒட்டி இவன் ஸ்ருதின்ற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி இவன் நோட்டை கொடுத்துறான். பட் இந்த பொண்ணை அதை கண்டுபிடிச்சு ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடான். ஆனா ஹீரோ அப்பயே அந்த பொண்ணை கருப்பா இருக்கான்னு சொல்லி கலாச்சி விட்டுறா. இப்படியே பல வருஷம் போகுது. பார்த்தா ஹீரோ இப்ப முடியல கொட்டி சொட்ட தலையா இருக்கான். ஆனா இப்ப இவனுக்கு மிமிக்ரி எல்லாம் கத்துட்டு இருக்கான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஈவென்ட்காக பண்ணிட்டு இருக்கும்போது இவன் சின்ன வயசுல லவ் பண்ண ஸ்ருதி என்ற பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கா. அதை பார்த்ததே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போறான். தென் சின்ன வயசுல கருப்புன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண பொண்ணு பக்கத்து வீட்டுல தான் இருப்பா. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நாங்க ஒரு செமினார் எடுக்கிறோம், அதுக்காக நீ கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப இவங்களுமே இவங்களோட பொண்ணோட போட்டோ காமிச்சு மாப்பிள பார்க்க போறோம், அதனால ரொம்ப கருப்பா இருக்காங்க, கொஞ்சம் கலரிங் பண்ண தர முடியுமான்னு கேட்கறான். ஹீரோ அதை கேட்ட தம்பி எடிட் பண்ணி தந்துடுறான். தென் செமினாருக்காக இந்த பொண்ணு அவங்க அம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப ஹீரோ கேப் போட்டுக்கிட்டு கருப்பா இருக்கவங்க எல்லாம் வெள்ளையா இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேரன்ஸ் கிரீமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு நீங்க கேப் போட்டுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த கேப்பை தட்டி விட்டுறா. அந்த சொட்டையை பார்த்ததுமே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுலயே அந்த ஃபேரன்ஸ் கிரீமை விற்காம போய் ஆஃபீஸ்லயே திட்டு வாங்க ஆரம்பிச்சிடறான்.